தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்து இந்த மண்ணை பொன்னாக்கி அருமை சகோதரரும் ஒரு தொண்டனுக்கும் தொண்டனாக இருந்து ஒரு இயக்கத்தில் தொண்டனாக இருந்தால் எப்படி மேலே மேலே வர முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தன்னை முழுமையாக அந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி கொண்டு கால் சட்டை பருவத்திலே இருந்து கடக கொடி தன்னுடைய கரங்களிலே கருப்பு சிவப்பு கடக கொடியை தன்னுடைய கரங்களிலே ஏந்தி உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே என்று சொல்வதைப் போல எல்லாம் கழகமே கழகமே கழக தலைவர் கலைஞரே என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பாசத்திற்குரிய நம்முடைய வேட்பாளராகவும் வருங்கால சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிற சிவா அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். நான் எதை தொடுப்பது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. இவ்வளவு திரளான கூட்டம். நான் காலையில் வீட்டை விட்டு புறப்படுகிற பொழுது எங்கள் அத்தை வந்தது என்னை பார்க்கறது. என்ன அத்தைன்னு கேட்டேன். அழுது வந்த உடனே ஏன் அத்தைன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு 85 வயசு ஆகி போச்சு. நான் முண்டிய பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு ஒரு 50 ரூபா பணம் வேணும், பஸ் சார்ஜ் போகணும். அப்போ என் பையனை கேட்டேன். அவன் சொன்னால் அவனுக்கு தான் 85 வயசு ஆகி போச்சு, இனிமேல் எதுக்கு நீ ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லி போயிட்டான்பா. அந்த நேரம் பார்த்து தளபதி கிட்டேருந்து 1000 ரூபா வந்ததுப்பா. அவர் தான்ப்பா எனக்கு உண்மையான பிள்ளை. இவையில பார்த்தேன், நீ காலையில் என் கண்ணால் பார்த்தேன். பொன்முடி வீட்டுக்கு டிஃபனுக்கு வரதுக்கு நான் லேட் ஆகி போச்சு. அப்படி மக்களோடு மக்களாக நமக்காக எவ்வளவு பெரிய திட்டங்களை எல்லாம் இந்த தங்க தலைவர் செய்திருக்கிறார்கள். நாங்கெல்லாம் வெற்றி பெற்று நான் 3 லட்சம் ஓட்டு 3,06,555 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் நீங்களா போட்ட ஓட்டு தான். மகளிர் பத்தினா இந்தியாவில் எங்குமே கிடையாது. இந்த 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டம் இருக்கிற இந்தியாவில் எங்குமே இல்லை. இலவசமாக பஸ்ல போறீங்க. உலகத்தில் பெண்கள் எல்லாம் இலவசமா பஸ்ல போறோம். பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே டிரைவர் கேட்கறான், நீ எங்க போறன்னு கேட்கறான். இந்த அம்மா சொல்றது, நீ யார் அதை கேட்கறது? இந்த பஸ் எது வெல்லும் போது அது வந்து நீ கூடியா கேட்கறது ஆளே இல்லை. எப்படிப்பட்டமா குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் நீங்கெல்லாம் நினைச்சு பாருங்க. நாம ஊருக்காரனாங்க, எங்க ஊர்ல காலையில சாப்பாடு எங்க அம்மா களவட்டை போடுவாங்க, எங்க அப்பா ஏர் ஓட்ட போடுவாரு. காலையில சாப்பாடே இருக்காது, வெறும் வயிற்றோட தான் ஸ்கூலுக்கு போனேன் நான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தளபதி பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு காலையில சாப்பாடு. எப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம், இந்த அற்புதத்தனமான திட்டங்களை எல்லாம் ஒரு சர்வே போட்டிருக்கிறான். அதிகமான வாக்குகள் போடுறதுன்னா பெண்கள் தான் அதிகமான வாக்குகள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தங்க தலைவர் தளபதியினுடைய தொண்டனாக சிவாவை இங்கே நிறுத்தி இருக்கிறோம். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த வரையிலும் இங்கே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அழகா சொன்னார், இந்த மண்ணை பொன்னாக்கி இருக்கிறார் பொன்முடியவர்கள். நான் சாதாரணமாக பார்க்கல. விழுப்புரத்தில் நாங்கள் வழுதாவூர்லேருந்து நாங்கள் வேர்களில் போட்டு வண்டி மாட்டிட்டு இங்கே வருவோம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கக்கூடாது. அவ்வளோ நாட்டமாக இருக்கும், இந்த நாட்டம் ஒரு மாதிரியாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் மாதிரி இருக்கும். நைட்டில் போனோம்னா லைட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் மாதிரி இது விழுப்புரம். அதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய பொன்முடியவர்கள் தான். இந்த மருத்துவக் கல்லூரி, பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி, அதை கொண்டு வந்தவர் நம்முடைய பொன்முடி தான். இன்னும் நம்ம ஊருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இன்னும் செக்ரட்டரியேட்டு தான் இங்கே வரல. எல்லாத்தையும் கொண்டாந்துட்டார். ஏனென்றால் செந்தமிழால் செய்தவுடல், செங்கோலால் செய்தவுடல், வெண்கலத்தால் செய்தவுடல், வெற்றிகளால் செய்த கடல், சங்க நூல் செரித்த குடல், சரித்திரத்து ஞானக்கடல், நெஞ்சமெல்லாம் தமிழனை நினைப்பதெல்லாம் தமிழ் மண்ணை வாழ்ந்த தங்க தலைவர் தலைவர் கலைஞருடைய இணையத்தை ஒரு தங்க சிம்மாசனம் போட்டு நாங்களாம் உட்காந்து பேசினே இருப்போம். அப்படி எல்லாரையும் இப்படி திரும்பி பார்ப்பாரு, எங்கேயும் அந்த பொன்முடி மேலே காணோம் அப்படின்வாரு. நாங்களாம் இருக்கிறது ஒரு கண்ணே தெரியாது. ஆகவே அப்படி அந்த தலைவரோட அந்த குடும்பத்தோடு தளபதிக்கு முத ரசிகர் மன்றம் வச்சுட்டு இந்த ஆள் தான் தலைவரே கிட்ட சொன்னார். ஒரு விஷயம் தெரியுமா, அப்போ நாங்கள் கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்குறோம். பொன்முடிகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டார். வர வழியில் பார்த்து இந்த வெளியே ஒரு கோடு வச்சிருக்கவங்க பார்த்தியாங்க. நான் பார்க்கலாங்க. என்னென்ன அது தளபதி மு.க. ஸ்டாலின் நற்பணி மன்றம்னு ஒரு போர்டு வச்சு நான் பார்த்தேன். எங்களுக்கு கண்ணந்து இல்லை மண்ணந்து இல்லை, நான் எதையுமே பார்க்கல. அப்போ அன்றையிலிருந்து இன்று வரையும் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவன் என்று வாழ்த்து கொண்டிருக்கிறேன். பொன்முடியவர்களும் சொல்லி
சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய மண்ணிலே இங்கே வேட்பாளராக எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆளே இல்லை. இந்த சமூகத்திற்கு நண்பர்களே, வரலாற்று சிறப்பு மிக்க இயக்கம் திராவிட முன்னேற்ற கையில வச்சுக்க. உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை. அண்ணல் அம்பேத்கருக்கு எங்கோ பிறந்தார். அந்த அம்பேத்கருக்கு பல்கலைக்கழகம் ஒன்றை ஆரம்பித்து அந்த பல்கலைக்கழகத்திற்கு முதன்முதலாக அம்பேத்கர் பல்கலைக்கழகம் என்கிற பெயரை சூட்டியது தலைவர் கலைஞர் தான். உலகத்தில் எங்கேயுமே இந்தியா, மகாராஷ்டிராவோட அதுக்கு பிறகுதான். அதே மாதிரிதான் வந்து ஒரு மணிமண்டபம், எவ்வளவு பெரிய மணிமண்டபம். அந்த மணிமண்டபத்தை கட்டி கொடுத்த அற்புத தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். நண்பர்களே, எனக்கு நினைச்சா வந்து கண்ட தண்ணி வருது. இடஒதுக்கீடு போராட்டம் 23 பேர் உயிர் தியாகம் செய்து விட்டார்கள். அந்த 23 பேர் இறந்து விட்டாங்க. எல்லாம் நம்ம ஊருக்காரன், எங்க சொந்தக்காரன் 2 பேர். அது 23 பேர் இறந்து விட்டார். அந்த குடும்பம் நிரவதியாக இருக்குது. அதாவது மகனை இழந்த தாய்மார்கள் கதறி எடுக்கிறார்கள், மனைவிமார்கள் கதறி எடுக்கிறார்கள். அந்த குடும்பத்திற்கு ஒண்ணுமே இல்லை, சாதாரண கூலி வேலைக்கு போனாதான் அவனுக்கு சாப்பாடு. அப்படிப்பட்ட 23 பேர் இறந்துட்டான். 23 பேரும் கவனிப்பதற்கு கூட நாதி இல்லாம அந்த போராட்டத்தை தூண்டிவிட்டவர்கள் அந்த 23 குடும்பத்தை எட்டி கூட பார்க்கவில்லை. நண்பர்களே, நான் அப்பதான் வந்து வீரவன்னியர் பேரவை நம்ம ஆரம்பிச்ச நேரம் தலைவர் கலைஞர் கூப்பிட்டார். யோ வாயா அப்படின்னார். அந்த வீரவன்னியர் பேரவையின் பேர் வச்சுட்டே தலைவர் கலைஞர் தான். அவர் சொன்னாரு, ஏன் அந்த 23 குடும்பங்களும் ரொம்ப நசுங்கி போயிருக்குதாமே, பொங்கல் வருதியா, அந்த 23 குடும்பத்துக்கு ஏதாவது போய் செஞ்சுட்டு வாயான்னு சொன்னாரு. அந்த உத்தம தலைவர் கலைஞருடைய யாருமே உதவி பண்ணல. 23 பேர் இறந்தான். அந்த தியாகிகளுக்கு பார்த்தீங்கன்னா அப்ப ஒரு பெரிய இது நடந்தது. 23 பேரு அப்ப கூட அந்த அம்மா அப்ப வந்து எதிர்கட்சி ஆட்சியில இருந்தது. மரவெட்டினே சொன்னாங்க. அந்த அம்மா ஜெயலலிதா வந்து பார்த்து தியாகிகளை பார்த்து அந்த மரவெட்டி செத்துட்டான் சொல்லிட்டான். நம்முடைய தங்கத் தலைவர் தளபதி அவர்கள் சொன்னார்கள், மரவெட்டி என்று சொல்லாதீர்கள், இது இடஒதுக்கீடு போராட்ட வீரர்கள் என்று சொல்லுவார்கள். பேர் அப்படி வச்சு ஒரு குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரு. அவங்களுக்கு பென்ஷன் இன்னைக்கு 23 குடும்பத்துக்கு பென்ஷன் வருதுமா. அது கொடுத்தது தலைவர் கலைஞர். அது உதவி சொல்லியிருக்காங்க. யாருமா செய்வா? யாரு செய்வா? இதை தூண்டிவிட்டீர்களே, போராட்டத்தை தூண்டிவிட்டீர்களே. ஏதாவது 1 ரூபாய் ஒரு குடும்பத்திலே இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்திருப்பீர்களா? எனக்கேற்று வாக்குகள் கேட்க வருகிறீர்கள். வாக்குகளை கேட்பதற்கு எங்களை தவிர உலகத்தில் யாருக்குமே எடுக்கிறேன். இந்த கட்சிக்கே வந்து ஒரு பொதுச் செயலாளரா ஒரு வன்னியரை வந்து முதல்ல நியமிச்சிருக்காங்க. உலகத்தில் எங்க நடக்கும்? இந்த 23 தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டி இருக்கிறாருமா, 10 கோடி ரூபாய் செலவுல. நம்ம எல்லாம் வளர்த்து ஆளாக்கிய அந்த கோவிந்தசாமி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி இருக்கிறாங்க. யார் கட்டி இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யார்கிட்ட பேசுறீங்க? என்ன செய்திருக்கிறீங்க? இந்த வன்னியர் சமூகத்திற்காக நீ செய்த சாதனை என்ன? என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 2004 இது வந்துருது, எலெக்ஷன் வந்துருது. எலெக்ஷன் வந்த உடனே மந்திரி சபையில மந்திரி போடணும் யாராரு போடணும்னு சொல்லிட்டு அப்பொழுது ராமதாஸ் வந்து கேட்கிறார், இந்த மாதிரி வந்து எப்படியாவது வந்து மந்திரி போடணுமே, எப்படியாவது என் பையனை போடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, இல்ல அவங்க பையன் வந்து எம்பி ஆகலையே, அன்புமணி அப்பெல்லாம் எம்பி ஆகல. தலைவர் கலைஞர் சொன்னாரு, யோ சும்மா இல்லையா, அன்புமணி என் பிள்ளையா, அவன் எம்பி ஆகிறவட்ட பரவாயில்ல, அதுக்கு பிறகு நான் அவனை எம்பி ஆகலையா, அவனை மந்திரியா போடணும்னு சொன்னார். யாருப்பா செய்யலாம்? எங்களை எதிர்த்து நிக்கலாமா? நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நிக்கலாமா? நம்மை விட இதை விட செய்து யாரு? இங்க உட்கார்ந்திருக்கான பொன்முடி முதலாக ஒரு வைஸ் சான்சலர், துணைவேந்தர், முதலாக வன்னியரை துணைவேந்தராக ஆக்கியதை பொன்முடிதாங்க. இந்த சமூகத்தில் யாருப்பா செய்தா? இந்த சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு என்ன வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறீர்களா? அல்ல எத்தனை குடும்பத்துக்கு யாருக்கு எதையும் பண்ணா அந்த 23 பேர் உயிரிழந்து தியாகி. நம்ம ஊர்ல விக்கிரவாண்டியில் மட்டும் கிட்டத்தட்ட 6 பேர் செத்து போயிருக்கிறாங்க. 6 பேர் குடும்பம் அதுப்பி இருந்தது, கண்ணீர் வீட்டு அடைந்தது. பொங்கல் தீபாவளி, அதுவும் முதல் பொங்கல் தீபாவளி, தலைவர் கலைஞர் விழிகளை நீரோடு சொன்னார், யோ ஜெகத்து உடனே போய் அவங்களுக்கு ஏதாவது பண்ணியா சொல்லிட்டு உடனே பண்ணாருப்பா.
ராமசாமி படையாச்சாரிக்கு சிலை யாரா வச்சது? ராமசாமி படையாச்சாரிக்கு சிலை யார் வச்சது? எப்படிப்பட்ட இடத்துல சிலை வச்சாங்க? நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து சென்னையில இருந்து வெளியூர்ல இருந்து சென்னைக்கு எவன் உள்ள நுழைஞ்சாலும் ராமசாமி சிலையை ராமசாமி படையாச்சாரி சிலையை பார்க்காத எவனை உள்ள நுழைய விட அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இடத்தில் எஸ் ராமசாமி படையாச்சாரிக்கு சிலை வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தானே. யாருக்கு சொல்லுங்கப்பா? 20% இடஒதுக்கீடு தந்து வந்தார்கள் கலைஞர் தானே. ஒன்னையில போன எலெக்ஷன்ல எங்க போனாலும் நம்மளை பத்தி பேச எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? மரம் வெட்டின்னு சொன்னாங்களப்பா, அவங்களோட கை கொட்டீங்களப்பா. இடஒதுக்கீடு யாரால உங்களால கொடுக்க முடியுமா? 10% சும்மா அவசரத்தில் அள்ளி தெளிச்சுட்டு போயிட்டான். அதை சட்டபூர்வமாக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய தங்க தலைவர் தளபதி அவர்கள் டெல்லியில இருக்கிற உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற பெரிய பெரிய வக்கீல் எல்லாரும் வரவழைச்சு ஒரு பேசிட்டு இருக்காங்க. யார் செஞ்சு இதெல்லாம் பாராட்ட வேண்டாமா? இங்கே நம்ம சிவசங்கரன் யாரு? நான் யாரு? எங்கன்னா விட்டுறதுன்னா நான் ஊர்ல ஏறு வீடு நல்ல வெட்டிட்டு இருந்திருப்பேன். நீங்க அவன் மந்திரியா உட்காந்துருக்காங்க சிவசங்கரன். யாராலப்பா? தலைவர் கலைஞரால நான் என்ன ஒரு சாதாரண கிராமத்தில் ஏறு ஓட்டிட்டு இருந்தேன். எனக்கு என்னப்பா தெரியும்? விழுப்புரம் வரதே ஒரு பெரிய விஷயமாச்சு. விழுப்புரம் வந்து நாங்களாம் பாரிஸுக்கு போற மாதிரி பஸ் 8வது 30வது 10வது படிக்க வரும் பஸ்ல ஏற முடியாது. எங்களை எல்லாம் கூட்டு அரவணைத்து எங்களை எல்லாம் இப்படி உருவாக்கி அழகு பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே பெருமக்களே பெரியவர்கள் எல்லாம் பேச இருக்கிறார்கள். இது ரொம்ப வருத்தமா இருக்குது. நம்ம மண்ணு இது நம்ம சொந்த மண்ணு. நாம் பிறந்து வளர்ந்து ஆளாக்கி உருவாக்கிய மண் இந்த மண். இந்த மண் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நன்றியோடு இருந்தார்கள். இந்த சமூகத்தை காப்பதற்கு, இந்த சமூகத்தை தட்டி எடுப்பதற்கு, இந்த சமூக மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தளபதியை தவிர வேறு யாராலுமே முடியாது. அவருடைய தொண்டராகத்தான் நம்முடைய சிவாவை இங்கே வேட்பாளராக நிறுத்தி வைத்திருக்கிறோம். சிவாவை பற்றி நான் ஒன்றும் புதுதாக சொல்ல தேவையில்லை. கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை என்பதையெல்லாம் ஒரு பாதம் தொட்டு கேட்டு உங்கள் வீட்டிற்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் நான் வர இருக்கிறேன்.